செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். அமுதசுரபியில் பணியின் போது உயிரிழந்த 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ரூபாய் 13.87 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. அமுதசுரபியில் பணியின் போது உயிரிழந்த 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டக சாலையில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமுதசுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குனர் ஐயப்பன், மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ரூபாய் 13.87 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையார் பாளையத்தை சேர்ந்தவர் லதா. இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதள வாயிலாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் கூறிய செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பல தவணைகளில் ரூபாய் 13.87 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். அப்பொழுது அவருக்கு லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கில் காட்டியுள்ளது. ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த லதா இது குறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள், மாணவர்கள் கையிலே இருக்கிறது. தற்போது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்களை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிகிறது. போதைப் பொருட்களின் பழக்கத்திற்கு அடிமையாகாத உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருடைய லாபத்திற்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து வருகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர். இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தண்டிக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கலை நடனமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று எண்ணி செயல்படுகின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். சிந்தித்து செயல்படுகின்ற நிலை அதற்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்பது மிக முக்கியமானது. நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது மிக முக்கியமானது. இன்று நம்முடைய மாணவர்களிடையே, நம்முடைய இளைஞர்களிடையே சில தீய பழக்க வழக்கங்கள் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். தீய பழக்க வழக்கங்கள், அந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள சாராய கடையை அகற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சுத்துக்கேணி பிரதான சாலையில் சாராய கடை உள்ளது. இதன் அருகே கோயில், குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் பேருந்து நிறுத்தமும் உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதால் சாராய கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் கலால் துறைக்கும் அரசிற்கும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி இந்த சாராய கடை மீண்டும் ஏலம் விடப்பட உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சுத்துக்கேணி 4 முனை சந்திப்பில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உழவர்கரை நகராட்சி கீழ் இயங்கி வரும் நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிவகுமார் மேற்பார்வையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா முன்னிலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரியன் மாறன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் தலைவி ஜெயந்தி ராணி, தையல் நாயகி பூவிழி இவர்களுடன் இணைந்து ராக் மெடிக்கல் சென்டர் சாருலேகா, மாலினி நிதிஷ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சாகிர் ஹுசைன் அனைவரும் ஒருங்கிணைந்தனர். காப்பகத்தில் தங்கியிருக்கும் முதியோர் அனைவருக்கும் பல் மற்றும் உடல் சார்ந்த நோய்க்கான அறிகுறிகள் அறிந்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செவிலியர் சீதா, காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா மற்றும் சகாய செல்வி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். முடிவில் செல்வி சோபனா மோகன் நன்றி கூறினார். அருமாத்தபுரம் திருவிகா அரசு உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையுடன் இணைந்து புதுவை மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனம் போதை தடுப்பு மற்றும் தவறான போதை பழக்கங்களில் இருந்து விடுபட சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கருத்தரங்கை அருமாத்தபுரம் திருவிகா அரசு உயர்நிலைப் பள்ளி நடத்தியது. இந்த கருத்தரங்கில் பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு தலைமையேற்று போதை தடுப்பு விழிப்புணர்வு தின கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். பள்ளி பொறுப்பு ஆசிரியர் சுரேஷ் முன்னிலை வகித்தார். மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கே மோகனசுந்தரம் விழிப்புணர்வு கருத்தரங்கின் நோக்கம் பற்றியும் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வின் அவசியம் பற்றியும் போதை பழக்கத்தினால் மாணவர்கள் சமுதாயத்தில் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றனர் என்பது பற்றியும் விரிவாக நோக்க உரையாற்றினார். மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் குடும்ப நல ஆலோசகர் கேரன் அனிதா ஜான் அனைவரையும் வரவேற்றார். ஜிக்மர் சமூக சேவை அதிகாரி வி சித்திரலேகா சமூகத்தில் போதை பழக்கத்தின் விளைவுகள் பற்றியும் அதனால் ஏற்படும் சமூக சீர்கேடு பற்றியும் உரையாற்றினார். அகிலம் நிறுவனர் டாக்டர் அற்புதராஜ் போதைப் பொருள் தடுப்பதில் மாணவர்கள் பங்கு குறித்து உரையாற்றினார். மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் குடும்ப நல ஆலோசகர் ஹரிதாரணி போதைப் பொருள் எந்த வகையில் உள்ளது, மருந்துகள் எவ்வாறு போதைப் பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் அலுவலர் பிரவீனா நன்றியுரை ஆற்றினார். இந்த கருத்தரங்கை மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை சார்பில் செரெனிட்டி ஹோம் ஃபவுண்டேஷன் மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது.
இன்றைய சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை சார்பில் செரினிட்டி ஹோம் ஃபவுண்டேஷன் மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு சமூக பணித்துறை தலைவி டாக்டர் சௌமியா தேவசியா மற்றும் செரினிட்டி ஹோம் ஃபவுண்டேஷன் மையத்தின் நிறுவனர் டாக்டர் அருண் பிரபாகரன் வழி நடத்தினர். நிகழ்ச்சிகளை உதவி பேராசிரியர் திருமதி சுசித்ரா ராஜமூர்த்தி மற்றும் செரினிட்டி ஹோம் ஃபவுண்டேஷன் மேலாளர், மனநல பணியாளர் மற்றும் நலவாழ்வு உளவியல் நிபுணர் ஒருங்கிணைத்தனர். சமூக பணித்துறையின் மாணவர்கள் இதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சிகளில் நோயாளிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் கீழ் கறவை மாடுகளுக்கு சினை பிடித்தல் முகாம் நடைபெற்றது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை புதுச்சேரி சார்பாக ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் கீழ் கறவை மாடுகளுக்கு சினை பிடித்தல் முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் நவீன நாடக நடிப்பு முறைகள் பற்றிய பயிற்சி பட்டறையை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நவீன நாடக நடிப்பு முறைகள் மற்றும் பொம்மலாட்ட அரங்க தொழில்நுட்பங்கள் பற்றிய 3 நாள் பயிற்சி பட்டறையின் தொடக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் நெடுஞ்சாலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் சென்னை கலைக்குழுவை சேர்ந்த நாடகவியலாளர் பிரளயன், நவீன நாடக பயிற்சியாளர்கள் காந்தநாதன், பிரேம்நாத் மற்றும் பொம்மலாட்ட பயிற்சியாளர்கள் தண்டபாணி, கலைவாணன், பாலசுப்பிரமணி, அருணகிரி, எலிசபெத் ராணி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நாடகங்கள் மற்றும் பொம்மலாட்டங்கள் குறித்து பயிற்றுவித்தனர். மேலும் பயிற்சி பட்டறையின் நிறைவு நாளில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் வெளியேறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் அப்பகுதிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை சந்தித்து முறையிட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த விக்னேஷ் கண்ணன் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். இதற்கு அப்பகுதி மக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். அமுதசுரபியில் பணியின் போது உயிரிழந்த 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ரூபாய் 13.87 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.